உச்சத்துல இருந்த மனிதர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொஞ்ச காலமா அவர் வந்து அந்த கட்சியில இருந்து நிறுவியவரையே வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நீக்கினாங்க அப்படின்னீங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை, அதான் சொல்கிறேன். அதாவது பர்சனல், அதாவது பொது வாழ்க்கை மட்டும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சிறந்தவனை தான் இஸ்லாமியர்கள் தலைவர்களாக ஏற்றுக்குவாங்க. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால், நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது தடுமாற்றங்களோ கலங்கங்களோ கலங்கங்களே வந்ததுன்னு சொன்னால் என் சமூகம் என்னை புறக்கணிக்குவாங்க. என் கூட இருந்த நண்பர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, பகிரங்கமாக பரிஷ்காரம் பண்ணிடுவாங்க. குடும்பத்தாரை கூட கண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு சமூக தலைவராக இருந்துட்டு, அதாவது தனி மனிதன் தவறுன்றது வேறு, ஒரு அமைப்பினுடைய தவறு, சமூக தலைவர்னு கூட சொல்லக்கூடாது. சமூக அமைப்புக்கு தலைவராக இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஒழுக்கம் வந்து முக்கியமாக கண்காணிப்பாங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை கண்காணிக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இதில் நான் ஏதோ ஒரு கோட்டை விட்டேன்னு சொன்னால் என்னை தூக்கி வீசத்துக்கு தயாராக இருப்பாங்க.